பிரெக்னெண்டா இருக்கீங்களா? இல்ல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது பிரெக்னெண்டா இருக்காங்களா? அப்போன்னா இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புராணங்கள்ல பிரகலாதர், அஷ்டாவக்ரர் பல பல மகான்கள் அவங்க தன்னுடைய தாய் கர்ப்பத்துல இருக்கும் போதுல இருந்தே ஞானத்தை வளர்த்துக்கிட்டாங்க. அது எப்படி அப்படின்னா இன்ட்ராக்ஷன் மூலமா. எப்போ அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தையோட இன்ட்ராக்ட் பண்றாங்களோ அப்போ அதோடைய ஐக்யூ லெவல்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எதுவுமே லிமிட்டா இருக்கணும். அப்போ அந்த லிமிட்டோட நம்ம வந்துட்டு அந்த குழந்தை கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த குழந்தையும் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆன்ம நிலையில இருக்கும், இறை நிலையில இருக்கும். அதோடைய பூர்வ ஜென்மங்கள் எல்லாமே நல்ல புரிதலோட இருக்கும். அவங்க ஏன் இந்த பூமிக்கு வராங்க, என்ன கத்துக்கிறதுக்கு வராங்க அப்படின்ற கிளாரிட்டியோட இருப்பாங்க. ஆனா வயிற்றுல இருந்து குழந்தை வெளியே வந்த பிறகு 7 வயது வரைக்கும் அந்த புரிதல் இருக்கும். படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். எப்போ ஒருத்தருக்கு 7 வயசு முழுமை அடையுதோ அப்போ அவங்களுடைய மனசு முழுசா உருவாயிருக்கும். அந்த டிவைன் நாலேஜோட டிஸ்கனெக்ட் ஆயிருப்பாங்க அந்த குழந்தைங்க. வயத்துல இருக்கும் போதே நம்ம வந்துட்டு நிறைய நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கலாம்.